அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கியாமத் நாளின் பெரிய அடையாளம். முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் கடினமான யுத்தம் நடக்கும். அப்பொழுது முஸ்லிம்கள் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையை எதிர்பார்த்த வண்ணம் இருப்பார்கள். பின் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோன்றுகிறார்கள். அவர்களின் முகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தை போன்றிருக்கும். அவர்களின் குணம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணத்தை போன்றிருக்கும். அவர்களின் கண்ணியமான பெயர் கூட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தந்தையின் பெயர் அப்துல்லா என்றும் தாயார் பெயர் ஆமினா என்றும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் உதிக்கின்றனர் என்று கூறப்படுகிறது. அவர்களுக்கு 40 வயதாகி அவர்களின் ஆட்சி பிரபலியமானவுடன் மதீனா, சிரியா, ஈராக், யமன் நாட்டில் உள்ள அவுலியாக்கள் பெரியோர்கள் எல்லாம் அவர்களை சிநேகிதம் கொள்கின்றனர். இன்னும் அரபி தேசத்தில் கணக்கற்ற மனிதர்கள் அவர்களிடத்தில் பட்டாளத்தில் வந்து சேர்க்கின்றனர். கிறிஸ்தவர்கள் இச்செய்தியை கேட்டு நாலாபுறங்களிலும் பட்டாளங்களை சேகரித்து கொண்டு சிரியா தேசத்தில் முஸ்லிம்களிடம் யுத்தம் செய்வதற்கு வருகின்றனர். அந்நேரம் அவர்களின் பட்டாளத்திற்கு 60 கொடிகள் இருக்கும். ஒவ்வொரு கொடிக்கு கீழும் 12,000 சிப்பாய்கள் இருப்பார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிறிஸ்தவர்களிடம் யுத்தம் புரிவதற்காக மதீனாவில் இருந்து சிரியா தேசம் வந்து கொண்டிருக்கின்றனர். வழியில் திமிஷ் தேசத்திற்கு சமீபமாக வரும் பொழுது கிறிஸ்தவர்களை சந்தித்து விடுகின்றனர். யுத்தம் நடக்கிறது. அப்பொழுது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பட்டாளம் 3 பிரிவுகளாகி விடுகின்றனர். ஒரு பிரிவினர் கிறிஸ்தவர்களை பார்த்து பயந்து ஓடுகின்றனர். இவர்கள் மிகவும் தீய மனிதர்கள், இறைவன் இவர்கள் பாவத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். மற்றொரு பிரிவினர் ஷஹீதாகி இறந்து விடுகின்றனர். அவர்கள் பத்ரு, உஹது யுத்தத்தில் ஷஹீதானவர்களின் நன்மையை பெறுகின்றனர். மற்றொரு பிரிவினர் அல்லாஹ்வின் கிருபையால் வெற்றி பெற்று வழிகளான கிறிஸ்துவ பாதையை அழித்துவிட்டு நேரான வழியை திறந்து விடுகின்றனர். இது போன்ற ஹதீஸ்களை நீங்க கேட்கணுமா? அப்போ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.